நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். ஜென்சி மீட்டப் அப்படின்ட்டு வந்து பல ஆண்டிகளை கூட்டு வச்சு நீங்கள் அந்த நிகழ்ச்சி நடத்தும் போதே தெரியிட்டா அது ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ட்டு வந்து நான் வந்து ஜென்சி மீட்டப் ஆன்டின்னு சொன்ன உடனே நீங்கள் ஜூலி நினைச்சிடாதீங்க, ஜூலி தான் ஆன்டி சொல்கிறீங்க அப்படின்ட்டு வந்து நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலைன்றதையும் வந்து சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜூலி வந்து திமுக வந்து பேக்கில் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் தமிழக வெற்றி கழகத்தையும் நம்ம தளபதி விஜயும் வந்து தவறா விஷயங்கள் வந்து பேசியிருந்துச்சு. ஆனால் அதுக்கே இன்னைக்கு பேக் ஃபயர் ஆகி தூக்கி உள்ள வச்சு சொருக போகிறாங்கன்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்திருக்குன்றத சுட நான் அப்டேட் பண்றேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. சோ நம்ம தளபதி விஜய் எதிர்க்கிறதுக்கு திமுகவில் இறக்கி விடப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த ஜூலி. இந்த ஒரு ஜூலி முதலமைச்சர் விஜய் பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் ரொம்ப அவதூறான விஷயங்கள் வந்து பரப்பிட்டு இருந்துச்சு. போன ஆட்சியிலே திமுக வந்து 2024 ஆட்சியில் வந்துரும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப ஓவரா வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து இதை கதற விட்டுருச்சு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஜென்சி மீட்டப் அப்படின்ட்டு வந்து ஒவ்வொரு ஊரிலும் நடத்திட்டு இருக்காங்க. அங்க சில ஆயாக்களையும் சில பாட்டிகளையும் சில தாத்தாக்களையும் கூட்டிட்டு போய் இவங்க தான் ஜென்சி அப்படின்ட்டு வந்து காமாடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிக் பாஸ் ஜூலி மேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய புகார் என்னன்னா இது கிட்னி திருடி, இது வந்து கிட்னி திருடிடுச்சு அப்படின்னு வந்து சோசியல் மீடியால கடந்த 5 மாசமா வந்து இதை போட்டு அடிக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட வந்து கிட்னி திருடி இருக்கு, அதுல இதுக்கு தொடர்பு இருக்கு, நிறைய பேர்த்த காசு வாங்கிட்டு ஏமாத்திருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. 2 நாளுக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த ஒருத்தன் பெண்களை அவதூறாவும் ஆபாசமாவும் பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக காவல்துறை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. ஆனா நீதிமன்றத்தில் வந்து அவனுக்கு ஜாமீன் கொடுத்திருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு பிக் பாஸ் ஜூலி செஞ்சிருந்த அந்த ஒரு செயல் அப்படின்றது இணையதளத்தில் இன்னும் இது மேல வந்து வெறுப்பு வந்து எல்லாம் போட்டு வந்து பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே இது மேல புகார் வச்சிருந்த அந்த கிட்னி வழக்கு தமிழ்நாடு சுகாதாரத்துறை வந்து இப்ப விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா. தனிநபரையே வந்து நிறைய பேர் விசாரணை வந்து பண்ண போறாங்களா. அதனால ஜூலி இதுல சிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது போதாது அப்படின்னு வந்து திமுகலையும் இதை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஒதுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜூலியால தான் பெரிய நெகட்டிவிட்டி அப்படின்றது திமுக வந்துட்டு இருக்கு. இது வந்தல இருந்து தான் வந்து கட்சி நாசமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறதால இதையும் வந்து அடிச்சு துரத்த போறாங்களாம். இதோட லைஃபே முடிஞ்சு போச்சு, அடுத்த மீரா மிதுன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.